என்னடி என்னைய வெறிக்க வெறிக்க பாத்துட்டு இருக்க? ஏத்தா நீங்க பண்றது நியாயமா? சொல்லுங்க. உங்க பையன் சென்ட்ராஸ் நைட் 7 மணிக்குலாம் வந்துருவாரு. இப்ப நைட் 9 மணி ஆகுது. இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல. என்ன அதுன்னு ஏதாவது கண்டுக்கிட்டீங்களா நீங்க? அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஏத்தா நீங்க தானே சொல்லுவீங்க உங்க ஆசை பையன்ட்டு. ஆசை பையன் வராம சாப்பிட மாட்டீங்க, தூங்க மாட்டீங்க. இப்ப நான் இப்படி பேசுறீங்க. அதான் நியாயமாத்தா சொல்லுங்க. அத நான் என்ன பண்ண முடியும்? அவன் எங்கயாவது குடிச்சிட்டு விழுந்து கிடப்பான். ஏன்டா இப்படி பேசுறீங்க? ஆமா பேசுறதுக்கு என்ன இருக்கு? கல்யாணம் பண்ணதுல இருந்து அவன் அப்படிதான் அலையிறான். ஒழுங்கா இருக்கானா? நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு? இல்ல நீ வந்த நேரம் தாண்டி அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஒழுங்கா இருந்தவன் நீ அவனை திட்டி ஏதாவது சொல்லி அவனும் வீட்டுல இருக்க முடியாம நம்ம குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான். பாருங்க என்னைய கூட சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆமா இப்ப குடிச்சா நான் என்ன பண்றதுக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் குடிச்சாருங்கிறீங்க. அதுக்கு முன்னாடி குடிக்கவே இல்லையா அந்த மனுஷன்? குடிச்சான் தான், இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தினமும் குடிக்கிறானே. அதுக்கு நான் என்னத்த பண்ணுவேன்? டேடி நான் என்ன பண்ணுவேன் என்கிட்ட கேட்டு இருக்காத. நீ ஆச்சு உன் புருஷனாச்சு. அதுக்காக உங்க புள்ளைய ஆளை காணாமேன்ட்ட என்னன்னு கூட பார்க்க மாட்டீங்களா? எனக்கு தூக்க வர நேரம் ஆச்சுன்னு உங்க படுக்கையில படுக்க போயிட்டீங்களா நீங்க? எனக்கு வயசாகுது, தூக்க வராத. எனக்கும் மாத்திரை வேற போட்டுருக்கேன். இப்ப மாத்திரை போட்டாலும் போடி மத. எனக்கு தூக்கம் தலைக்கு மேல வந்துருச்சு. என்னமோ என்ன பேசுறா? வாங்கத்தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் தேடுவோம். சேர்ந்து தேடுறதா? உன் வேலை, நான் ஏண்டி பாக்கணும்? இப்படி பேசவே கூடாது. நம்ம வீட்டுக்கு வராம இருக்குது உங்க பையன் சென்ட்ராஸ் தான். அதுக்கு என்னத்த இப்படி சொல்றீங்க? தேடு போ. உன் புருஷன் எங்க ஆள காணான்ட்டு யாவது மரத்தை ஏதாவது விழுந்து கிடப்பான். போய் தேடு போ. கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா வீட்டுக்கு. நைட்டு நேரத்தை எனக்கு பயமா இருக்குதா? ஆமா பயமா இருக்கு. என் கூட நீங்களும் வந்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து தேடுவோம். வாங்கத்த போயிட்டு வரலாம். பாருமா ஆளை விட்டு நீ நாளே முடியல. இடுப்பு கும்பலாம் வலிக்குது. என்னத்த நீங்களே இப்படி பேசலாமா? நீங்க போடி மொத. இங்க இருந்து ஏன் உயிரை வாங்குறா? ஓ தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா மவனை. மாமியார் கிழவிக்கு என்ன கொழுப்பு? தானா போனது அவங்க மகன் தானே. அசமுள்ள பையன் நேசமுள்ள பையன் சொல்லுவாங்க. அங்க தேட போலான்னு பார்த்தா வர மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மாமியார். சி கொஞ்சம் கூட பாசம் கூட கிடையாது. வர பார்த்தா மட்டும் சும்மா போய் கடை கொண்டு பேசுறது. இதை நீ போலையா? போறேன். பயமா இருக்கு எனக்கு. ஆமா பயப்படுற. உன்னைய பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. போய் முத கூட்டிட்டு வா. முகத்தை வச்சிருக்கா பாரு நைட் 9 மணிக்கு உம்மனா மூஞ்சி மாதிரி. வந்தா என் புருஷோட தான் வருவேன். இல்ல இந்த வீட்டுக்கே நான் வர மாட்டேன். வராத அப்படியே போயிரு நீ. கோவத்தை பாரு. என்ற தப்பெல்லாம் இவ பண்ணிட்டு என்னே சொல்லுவா. ஓடி போ. யா சென்ட்ராஸ் எங்கயா போயிட்ட நீ? ஒரு நாளும் தவறாம குடிச்சாலும் வீட்டுக்கு வந்துருவே 7 மணிக்கெல்லாம். இன்னைக்கு 9 மணி ஆனாலும் ஆளை காணாமே உன்ன. அவங்க அம்மா சொன்ன மாதிரி எங்கதான் நீ உண்டு கிடக்குறியோ தெரியலையே. நைட்டு 9 மணிக்கு எங்கயா உன்னை வந்து நான் பாக்குறது? எனக்கு வேற பயமா இருக்கு. மாமியார் கிளவி வா உன் பிள்ளை போய் பாத்துட்டு வரலான்ட்டு வானா வர மாட்டேங்குது. இதை என் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா உடனே கூப்பிட்ட உடனே வந்திருப்பாங்கல்ல. இவ்வளவு கஷ்டப்படும் போது ஏன்டி நீ ஒத்தையா கஷ்டப்படுற? நானும் கூட வரேன்னு இருப்பாங்கல்ல. ஏ சென்ட்ராசே என்ற புருஷனே எங்கயா இருக்க? கடவுளே காப்பாத்துப்பா. நம்பிதான் நானே என் வீட்டுக்கார தேட போறேன். நல்லபடியா சீக்கிரம் கிடைச்சேன்னு அவரு. இதோ வரேன் சென்ட்ராசு, தேடி வரையா? சென்ட்ராசு ஐயா பாக்குற பக்கம் நீ ஆளை காண. எங்கயா போயிட்ட நீ? எங்கயா உளுந்து கிடக்குற? ஐயோ ஏண்டி அவளை பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரியே தெரியுதுல? அட ஆமாக்கா இந்த டைம்ல ஏன் இப்படி நிக்கிறா? என்னவா இருக்கு? வாடி போய் பாப்போம். ஏடி இப்படி மூச்சு வாங்குது உனக்கு? சின்ன பிள்ளை என்னாச்சு உனக்கு? 9 மணிக்கு தனியா இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? கூமுட்டைகளா சொல்லிட்டு வர மாட்டேங்க நீங்க? ஏண்டி சரசு சொல்லிட்டு மேல கைய வைக்க மாட்டேன்? நானே பயந்து போயிட்டேன் யாருன்ட்டு. ஏண்டி நான் மேல கை வைக்கிறது உனக்கு தெரியலையா? கை தொடர்ல கூட உனக்கு மறந்து போச்சா? அதுக்காக ஏண்டி நீ வேற சின்ன பிள்ளை கூப்பிட்டு வேண்டியதானே? ஆமா உன்னை எத்தனை வாட்டி கூப்பிடுறது? சின்ன பிள்ளை எத்தனை வாட்டி கூப்பிடுறது? என்ன அந்த சைடு சொல்லு. அதான் என்னன்னு சொல்லுவேன் ஏதேன்னு சொல்லுவேன். அழகிய நிப்பாட்டுடி. அந்த விஷயத்த சொல்லுடி. அழகிய நிப்பாட்ட போறியா இல்ல சப்பன கண்ணத்துல அரையவாமா? இல்ல சொல்லிடுறேன். என் வீட்டுக்காரு ஆளை காணாக்கா. என்னடி சொல்ற? எங்க போயிட்டா உன் வீட்டுக்காரே? என்னன்னே தெரியலக்கா. தினமும் நைட்டு 7 மணிக்கெல்லாம் வந்துருவான். 9 மணியா வரலையா? அதாங்க தேடலான்னு போயிட்டு நானும். அம்மா நீங்க எங்க இங்கிட்டு? நாங்க வாக்கிங் வந்துட்டு இருந்தாண்டி. நீங்க பேயா பிசாசா நைட்டு 9 மணிக்கு வாக்கிங் வரதுக்கு? எங்க காலைல 5 மணிக்கு எஞ்சி வாக்கிங் வருவாங்க. கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு படுத்தாதான் நிம்மதியா தூக்கம் வருது. அதுக்காக அப்படி பண்றது. அதுக்காக ஏக்கா இப்படி? சரி இப்ப என்ன தனியா நீ உங்க வீட்டுக்கார தேடுறதுக்கு நாங்களும் கூட வந்து ஹெல்ப் பண்றோம். உனக்கு என்ன குஷ்பக்கா சொல்ற? நம்ம தோழி சின்ன பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா நம்மளும் கூட இருக்கணும்ல. அதுக்கு இல்லடி வீட்டுல வேலை இருக்கே. என்ற புருஷன் திட்டுவான் எங்கடா ஆளை காணான்ட்டு. ஒன்ற புருஷன் திட்டினா பாத்துக்கலாம் விடுக்கா. சின்ன பிள்ளை பாவம்லக்கா என்ன பண்றது? வாங்கடி சேர்ந்து போய் தேடுவோம். சரிக்கா சின்ன பிள்ளை அழுவாம இரு. வா சேர்ந்து போய் என்னன்னு பாப்போம். சரிக்கா. புசு புசு என்னடி நீங்களும் வந்து நிக்கிறீங்க? என் மனசுல ஏதோ தோணிக்கிட்டே இருந்துச்சுக்கா. சின்ன பிள்ளைக்கு ஒரு பெரிய ஆபத்து நடந்திருக்குன்ட்டு புசு புசு என்கிட்ட சொல்லுச்சு. அதான் நானும் வந்துட்டேன். எனக்காக எல்லாரும் வந்திருக்கீங்க பாத்தீங்களா? அதான் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது. மாமியார் கிளவி கூட வரல. கூப்பிட்டதுக்கு நீயே போய் தேடிக்கொடின்னு சொல்லிருச்சு. நீங்க எல்லாம் என் கண் கண்ட தெய்வங்கள். அப்படிலாம் சொல்லாதடி. உனக்காக நாங்க எங்க உயிரையே கொடுப்போம். ஏக்கா உங்களதான் 2 நாளைக்கு முன்னால திட்டிட்டு இருந்தேன். ஆனா விடுடி அழுவாத. முத போய் சென்ட்ராச தேடுவோண்டி. சரிக்கா. சென்ட்ராச காணாமா? ஆமாக்கா.
சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒட்டக்கா போவோம். உலகே மாயம் வாழ்வே மாயம். யாரும் கல்யாணம் பண்ணிக்காதீங்க. கல்யாணம் பண்ணா நிம்மதியாவே இருக்க முடியாது உங்களால. ஏன்னா பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டுக்கு வந்துட்டானா உங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டா. ஆமா. அட என்னடா ஃபுல்லா இருட்டாவே இருக்கு. எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போறோம்? ரொம்ப இருட்டிருச்சு. ஆகா பயமா வேற இருக்கே நமக்கு. பக்கத்துல யாரையும் ஆளையங்கானா? ஆகா மாட்டிக்கிட்டோமோ. நல்லா சின்ன பிள்ளை என்ன எப்படியாவது காப்பாத்துடி. அட என்ன நம்ம பக்கத்துல உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது வெள்ளையா. ஆனா பக்கத்துல வேற பூனை நிக்குது. பூனை இருந்ததோ பேய் தானே அர்த்தம்னு சொல்லுவாங்க. யாருங்க நீங்க? தலை முட்டி வெள்ளையா இருக்கு ஆனா உடம்பெல்லாம் என்னங்க இப்படி வந்து என்ன பயமுறுத்துறீங்க? ஐயோ இது காடா? அந்த பூனை குட்டி யார் உங்க சிசினா? சாரிங்க தெரியாம வந்துட்டேன். கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா என் வீட்டுக்கு நான் போயிருவேன். ப்ளீஸ்ங்க தெரியாம வந்துட்டு மன்னிச்சிடுங்க. என்னங்க பேய் மேடம்? என்ன மேடம் லேடிஸா வந்துட்டு சரக்கு படலாம் கேக்குறீங்க? எனக்கு பூனை குட்டியும் நானே இது காசுக்கு வாங்கிட்டு போறேங்க. நீ வச்சிருக்க தண்ணி பாட்டில்ல எனக்கு கொஞ்சம் குடுக்க போறியா இல்லையா? இது தண்ணி பாட்டில் கிடையாது. தெரியுதுடா. கொஞ்சம் குடுத்துட்டு போறேனா ஓவரா பேசிட்டு இருக்க. நான் காட்டுக்கு வந்து எனக்கே தர மாட்டேனா? தரேங்க கவலைப்படாதீங்க. சரி முத உட்காரு. நான் எங்க உட்காரணும்? ஏன் உட்காரியா? நீ அழுத்திட்டு இருந்தா பூனை கட்டி வச்சு கடிச்சு விட்டுறியாமா? அத உட்காருடா. அட என்னங்க வாடா போடா பேசுறீங்க? என் பொண்டாட்டி அப்படின்னு பேசுனது இல்ல. நான் அப்படிதான் பேசுவேன். ஐயோ நீங்க பேச பூனை குட்டி சத்தம் போடுது. ஆமா சரிங்க. நான் அடிச்ச சரக்கெல்லாம் போதையெல்லாம் காணா போயிருச்சே. உட்கார்ந்து எனக்கு ஆதி தர போறியா இல்லையா? இது என்ன காப்பி அங்க ஆதி தரதுக்கு? உட்காருடா. ஆகா வித்தியாசமா சவுண்ட் கொடுக்குது. பூனை குட்டி கோவம் ஆயிடுச்சு. சரிங்க நான் கீழே உட்கார்ந்து உங்களுக்கு ஆதி தரேன். சீக்கிரம் வேலைய பாரு. உங்களுக்கு என்னங்க ஆதி தரணும்? என்ன முதல்ல இருந்து திரும்ப ஆரம்பிக்கிறியா? வச்சிருக்கே பாட்டில் கையில ஆத்தி குடுற எனக்கு. நீங்களும் கீழே உட்காருங்க. என்னால உட்கார முடியாது. உங்களுக்கு ரொம்ப வயசாயிருச்சா? யோ ஆத்தியா சவுண்ட இதுக்கு மேல ஏதாவது பேசுன அப்புறம் உன்னை சீண்டின்னு பாத்துக்கோ. சரிங்க ஆத்தி தரேங்க. சீக்கிரம் சரிங்க. என்னடி எங்க தெரியும் உங்க வீட்டுக்கார ஆளையே காணா? மனுஷன் எங்க தான் போயிட்டான்? ஐயோ தெரியலக்கா. போதையில எது கிணத்துல விழுந்துட்டானோ? அப்பெல்லாம் இருக்காதுடி. அந்த சின்ராஸ் எல்லாம் தெளிவாதான் இருப்பான். அந்தாங்க கிணத்துல போய் விழுறா. அழுக நிப்பாட்டுடி. சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு புருஷனை காணாங்கிறேன். அப்ப அழுக வராதாக்கா? நம்ம 2 பேரும் இங்கிட்டு வந்துட்டோம். அவங்களும் அங்கிட்டு தேடிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒட்டுக்கா தேடினா எல்லாரும் போனா தேட முடியாது. நான் தான் ஐடியா கொடுத்தேன். விடு வா நான் வேற பக்கமே பாப்போம். இது சாப்பிடியா? இது நடுராத்துல என்னத சாப்பிடுறது? இப்பவே நைட்டு 10 மணி ஆச்சு. நம்ம சாப்பிடறதுக்கு என்ன கிடைக்கும்? எங்க கிடைக்க சொல்லு. எங்கேயாவது டீ கடை பக்கமா இருக்கும். வா போய் பாப்போம். இது வந்து டீ கடையா? டீ கடைக்கு போனாலும் காசு வச்சிருக்கியா? அம்மா டீ ஆட்டி கொடுப்பானா உனக்கு? மாமனா மச்சான் அவன் டாப்ல அதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி கோவப்படுத்தி பேச நானும் வீட்டுக்கு போயிட மாத்துக்கோ. எனக்கு டீ வேணும்னு ஆசைப்பட்டேன். வா போய் பாப்போம். கண்டிப்பா இருக்கும். வா வாங்கிக்கலாம். காசு முகத்தை என் முகத்தை பார்த்த உடனே அவன் பரிதாபம் போல இருக்கு. வீட்டுல காசு எல்லாம் ஒண்ணுல நினைச்சிட்டு டீ எல்லாம் ஆத்தி கொடுத்துருவாங்க அப்படிங்குது. ஆமாண்டி மாதிரிதான் முகத்தை நம்ம டீ கடைக்கு போனே வச்சுக்கணும். சரி நான் சொல்றது புரியுதா? சரிக்கா. சரி வா போலாம். பின்னாடியே வா. பின்னாடி போனாதான் பயப்படுற. சரிக்கா பின்னாடியே வரேன். வா வா. எங்கதான் போயிட்டு இருந்தாலு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லாம அவன் பாட்டு கிளம்பிட்டான். இந்த மனுஷெல்லாம் வச்சுக்கிட்டு காலம் கட்டுறது பெரிய விஷயம் தெரியுதே. அதான் நம்மளும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. ஆனா இந்த சின்ராச எங்க தாண்டி போயிருப்பாந்தாலே? நீலமுடி இதை அடியா சொல்லு. அட புசு எனக்கு என்ன தெரியும் எங்க போயிருப்பான் என்னன்னு? கடவுளா பார்த்து சொல்றதுக்கு என்ன கேக்குற? நீ கடவுளுங்கள மனக்கணக்குல அவன் எங்க போயிருப்பான்னு தெரியுமா? அடியே அது என்ன என்ற புருஷன் ஏன் போறதுக்கு? என்ன புள்ள புருஷன் அவளுக்கு தான் தெரியும். கூமுட்ட அவளுக்கே தெரியலங்கிறா. ஏன்டி அவளை திட்டிட்டு இருக்க? ஆவுண்டி அவளுக்காக நம்ம பாக்கணுங்கிற. அப்ப எதுக்கு என்ன கேள்வி கேக்குறீங்க? யாரும் ஒன்னா சேர்ந்தானே போறோம். அங்க பாக்கலாம் ஒன்னா. மத்தபடி என்ன கேள்வி கேட்காதீங்க. ஆமா சரி ஒண்ணு கேட்கலாம் வா போலாம். ஆனா என்ற புருஷன் வீட்டுல என்ன பண்றானோ தெரியல. வீட்டுக்கு போய்தான் இருக்கு. எனக்கு தாளிப்பானா மோளிப்பானா தெரியல. நீ ஏக்கா சொல்லாம வந்துட்டியோ? ஆமாண்டி வீட்டுல போய் சொல்லிட்டு வரேன்னு சொன்னா விடுவான். வந்தாலே போவாதடி அப்படின்னு இங்கே இருக்க விட்டுருவான். ஆமாக்கா பிள்ளைங்க நம்ம எல்லாமே பண்ணிதான் ஆகணும். அவன் எம்புட்டு விஷயம் பண்ணிருக்கா. அதுக்காக தான் நம்மளும் வர வேண்டியதா இருக்கு. நானும் அப்படிதான். சரி வா சீக்கிரம் போய் தேடுவோம். இந்த பிள்ளையும் சரசு என்ன பண்றாங்களோ தெரியல. 3 பேத்தாலே முடியல. இப்படி மூச்சு வாங்குது. 2 பேரும் என்ன பண்றாங்களோ தெரியல. பத்தி குச்சியோட இருக்கல சின்ன பிள்ளை. அவ தேடி கண்டுபிடிச்சிருப்பா. ஏக்கா யாரடி அது? சின்ன பிள்ளை சத்த மாதிரி கேக்குது. ஒரு போன் பண்ணி கேக்குறேன். சின்ன பிள்ளை ஏக்கா என்னடி? ஏக்கா என்ற புருஷன் கிடைச்சிட்டாங்கக்கா. எங்கடி இருந்தாலே? பாத்துட்டேங்கா வாங்கக்கா. எங்க இருக்கேன்னு சொல்லு அப்பதான் நாங்களும் வர முடியும். கருந்தோட்டம் இருக்குல்ல? அட ஆமா
ஆமாக்கா அங்கதான் இருக்கா அந்த ஆளு. சரி வர இது. சரிக்கா சீக்கிரம் வாங்கக்கா, எனக்கே பயமா இருக்கு. சரசு உங்க வீட்டுக்கார கூடவே இருக்காங்க, அப்புறம் எப்படி பயம் உனக்கு? இருந்தாலும் நீ இருந்தீங்கன்னா தெம்பா இருப்பேன் கண்ணாரு. சரி வந்து தொலை, நான் வை போன. என்னக்கா இப்படி பேசுற? சரி போன வைடி. சரிக்கா. எங்க இருக்கான அந்த ஆளு? கருந்தோட்டத்துல இருக்கானடி. எரும மாட்டு பையன் எங்கதான் போயிடுவான்? அப்படியே கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம். போய் பாப்போம். பார்த்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போலாம்க்கா. வேற அதுக்காக தான் வெயிட் பண்றோம். போய் பாப்போம் போ. சரிக்கா. முன்னாடி போடி, நாங்க பின்னாடி வரோம். ஐயா ஆத்தாடி, எனக்கு பயமா இருக்கு. நான் நடுவுல வரேன், நீங்க வேணா முன்னாடி போங்க. சரியான பயந்தாங்குழி. மத்ததெல்லாம் ஓவரா வாய் பேசுவ, ஆனா இதுக்கு மட்டும் நீ அதெல்லாம் பேசாத. குஷ்புக்கா உன் பின்னாடி நான் வரேன். இது வந்து தொலை, சீக்கிரம் போலாம். சரி. இந்த வயசுல இந்த பயம் இவளுக்கு. நீல முடிக்காரில குழந்தை பெற்று பேரம் பேத்தி எடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியல. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் போக்கா. ஒன்னும் சொல்றாப்புல இல்லப்பா. நல்லா விவரமான ஆளுதான். நடுவுல உட்காந்துட்டு என்னை பின்னாடி விட்டுருச்சு. கொஞ்சம் பேசாம வாடி. பேசுறதுக்கு பேய் கூட கேக்குமா? அமைதியா வா. ஆமா போ, நீ பேசுறது பேய்க்கு தான் கேக்குது. அட சொன்ன கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஆய முடி 2 பேரும் வாங்கடி, சீக்கிரம் போலாம். நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா சின்ன பிள்ளை. அடுபாவி பையனே, நீ பாட்டுக்கு எங்கேயாவது போயிட்ட. ஒழுங்கா 7 மணிக்கு வீட்டுக்கு வர ஆளு இன்னும் வரல, ஏன்ட்டு பதறி போய் கிடந்தா. காட்டுக்குள்ள என்னையா பண்ணிட்டு இருக்க நீ? புதுசா வேட்டி சட்டி எல்லாம் போட்டிருக்க. அக்கா என்னையா போட்டிருந்த நீ? இந்த வீணா போன பழைய சட்டி லுங்கி தானே போட்டிருந்த. ஆமாண்டி. இப்ப எதுக்கு நீலி கண்ணி வெடிக்கிற? சரி விருடி, எப்படியோ உங்க வீட்டுக்காரி கிடைச்சிட்டாரு. நீ சும்மா இருக்கா? அவெல்லாம் எவ்வளவு பதறி போய் ஓடி வந்திருக்கும். இந்த மனுஷன் மாட்டிக்கிட்டு சாரிடி. தாடி பொறி உங்க அப்பன் தாடி. நீ வீட்டுக்கு வரேன்னு உங்க ஆத்தக்காரி ரொம்ப கூலா இருக்கா. ஆனா எனக்கு தான் மனசு பார்த்தா பதன அடிச்சுக்குச்சு. அதெல்லாம் உனக்கு தெரியுமாயா? சாரிடி. அதுக்கு சாரினா மண்டே போட்டு உடச்சிடுவேன் பாத்துக்கா. போய் நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும். சாரிடி. என்னையா சாரிங்கிற? போதை போட்டுதுன்னா போலையா? போயிருச்சு. அப்புறம் என்ன சோரி நோரின்ட்டு? இனிமே கரெக்ட் 7 மணிக்கா வீட்டுக்கு வந்துடுறேன். அந்த பயம் இருக்கட்டும். அதென்ன என் ட்ரெஸ்ஸை மாத்தி போட்டிருக்க? நான் ஒண்ணு சொல்லவே நம்ப மாட்டியே. சொல்லி தொலை. இங்க ஒரு பேய் இருக்குடி. ஏ புசு புசு, என்னடி? நீ இடத்துல இருந்துக்கோ, நான் உன் இடத்துக்கு வந்துடுறேன். என்ன பயமா? அந்த சின்ராசனை பயமுறுத்தி விட்டான். வாடி. பேச்சு மட்டும் வாய்க்கிலேயே பேசுவ, ஆனா சரியான பயந்தாங்குழி. வாடி. சரி வா முன்னாடி. என்னையா பேய் இனி யாரையா பயமுறுத்துற? நிஜமா தாண்டி சொல்றேன். நான் சரக்கு பட்டில தான் வந்தேன். ஒரு பேய் வந்து எனக்கு ஆத்தி கொடுனுச்சு. யார நம்பணும் இதெல்லாம்? நிஜமா தாண்டி சொல்றேன். அதுக்காக நான் ஆத்தி கொடுத்தேனா, அதுக்காக உனக்கு என்ன வேணும்னு கேட்டுச்சு. புது சட்டையும் புது வேட்டி வேணும்னு கேட்டேனா, அதுக்காக தான் எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கு. நீ சொல்றத நான் நம்பணும். ஏக்கா வாக்கா, இங்க நம்ம கிளம்பலாம். உன் புருஷன் வந்துட்டாரு. அடி அவரை கூட்டிட்டு வா போலாம். ஆமா சின்ன பிள்ளை, அந்த என்னமோ கதையா உழைட்டு இருக்கான். அதையும் நான் நம்பணுமாக்கும். சரி உன் புருஷன் சொல்றத வேத வாக்குன்னு அந்த ஆளை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா? ஆட்டாங்களை எடுத்து இந்த ஆள் மண்டலே ஒரே போடு போடணும். செத்தாலும் பரவாயில்ல, இனிமேட்டு நிம்மதியா இருப்பேன் நானு. அதுல இருந்து என்னென்ன புழுவிட்டு இருக்கான் அந்த ஆளு. நிஜமா தாண்டி சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, நடுக்காட்டுல உனக்கு பேய் வந்து புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குது பாரு. எங்கேயா துணி கடை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. நீ சொல்ற கதையெல்லாம் கேட்கறதுக்கு நானும் ஆள் கிடையாது. இதெல்லாம் உங்க ஆத்தா கிட்ட போய் சொல்லு. ஊன்னு தலையாட்டிட்டு இருக்கோம். நான் சொல்றத நம்ப மாட்டீல. ஏக்கா வாக்கா கிளம்புவோம். இந்த பிள்ளைய சொல்லிட்டா வாங்க போவோம். எனக்கு முன்னாடியே போனியே. பயந்தாங்குழி, முன்னாடிதான் போவேன் வா. நீ தனியா விட்டு போறேங்கிறீல, எனக்காக தானே இம்புட்டு தூரம் வந்திருக்க. உனக்காக தான் வந்திருக்கேன். ஆனா வாயில சொல்றதெல்லாம் பொய்யா வருதே. உண்மையை தாண்டி சொல்றேன். நீ சொல்றத நம்ப முடியாது. யாரா வீட்டுக்கு வா. சரி. பிள்ளைல வச்சு ஆட்டங்களே ஆட்டி வைக்கிறேன். வேணாண்டி. வாயை மூடிட்டு வாயா. நான் செம்ம கோவத்துல இருக்கியாமா. கோவத்தை கிளப்பாத. சின்ன பிள்ளை கோவம் வந்துச்சு சும்மா நிற்க மாட்டாமா. சரி குஷ்பு அக்கா. பின்னாடியே வாங்கினேன். நீங்களா எங்களுக்கு தைரியம் இல்ல, நாங்களே பயந்தாங்குளிங்க. இதெல்லாம் நீ தாண்டி, அவங்க கிடையாது. என்ன இப்ப வரியா இல்லையா சின்ராசே? இல்ல காட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிறியா? இல்லடி, நீதான் என் உசுறு, நீதான் எல்லாமே. உன் கூட தான் வருவேன். எப்பா இந்த மனுஷனை கிரைண்டர்ல போட்டுதான் ஆட்டணும். சின்ன பொண்ணு போய் சொல்லி ஆயா முத பேசுவான் பேச்சு. வீட்டுக்கு வா, உனக்கும் ஆத்தாளுக்கு பெரிய ஆப்பா வைக்கிறேன். சின்ன பிள்ளை, என்னை விட்டுட்டு போகாதடி. அப்படி நம்ம சின்ன டிஸ் பாரு, உன்னை விட்டு போறதுக்கு. வாயா. ஐயா புடிச்சு கூட்டிட்டு போடி. இங்க பாரியா, இதுக்கு மேல ஏதாவது வார்த்தை பேசினா இங்கே விட்டுட்டு போயிருவாமா. எல்லாம் போதையை போட்டு இங்க வர தெரியுது. இப்ப அழகையை போட்டு என்னை கையோட கூட்டிட்டு போக அழுவ வேண்டியது. வந்து தொலைவா.